friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து wheat பரோட்டா இல்ல லச்சா பரோட்டான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டோவை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சப்பாத்தி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம சப்பாத்தி மாவை ஒரு தடவை நல்லா இது மாதிரி நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா மாவையும் நம்ம இது மாதிரி பால் பாலாக உருட்டி வச்சிடலாம். திருப்பியும் நம்ம ஸ்டேஷனை டஸ்ட் பண்ணிடலாம். டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே கீ எடுத்து வச்சுருக்கேன். இதை மெல்ட் பண்ணி இப்போ தனியாக சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து போட்டு நம்ம இது மாதிரி நல்லா எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக வந்து நம்ம உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த கீயை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இல்லை ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சைடாக இந்த மாதிரி ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் நம்ம பரோட்டாவுக்கு ப்ளீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து நான் 2 விதமாக வந்து ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாதிரி சைடில் ரோல் பண்ணி நார்மலாக நம்ம பரோட்டாக்கு எப்படி மடித்து வைப்போமோ அதே மாதிரி ரோல் பண்ணி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம அடுத்த மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். திருப்பியும் நம்ம இந்த மாவை நம்ம நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளாட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ளாட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எந்த அளவுக்கு சின்னதாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா எல்லா பீசஸையும் ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கீ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நல்லா போதுமான அளவு கீ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி மடிப்போமோ அதே மாதிரி பரோட்டாவுக்கு எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடித்து இப்போ எடுத்துக்க போகிறோம். இதேமாரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம மடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம பேனை க்ரீஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பரோட்டாவெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இந்த பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஃப்ளாட்டன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது இதை எடுத்து நம்ம அதை பேனில் போட்டு 2 சைடும் ஈவனாக குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணி திருப்பியும் 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பரோட்டா நல்லா குக் ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து 2 கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அடிங்க. அடித்தா தான் அந்த லேயர்ஸ் வந்து வெளியே வரும். பாருங்கள் நம்ம பரோட்டா எவ்வளோ அழகாக லேயர்ஸ்லாம் வெளியே வந்திருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம்.
இப்போது இந்த பரோட்டா மேலே சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like that, cut that, do